ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எபிசோடு எல்லாமே வந்து சும்மா களைகட்டம் தாங்க சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து கார்த்திகோட வந்து பிரியா வந்து சேர்த்து வைக்க வந்து பிளான் வந்து போடலை. அந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வைக்க தான் பிளான் போட்டோம் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சிட்டனால பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் வந்து நீ அந்த அஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்றத வந்து நினைக்கவும் கூடாது. அதே மாதிரி கார்த்திக் வந்து பிரியாவை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து கோயிலில் வந்து அடித்து சத்தியம் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்கு வந்து நம்முடைய ஜானகி வந்து காலையிலே வந்து நம்முடைய இலக்கியா வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து கற்பூரத்தை வந்து தீயை வச்சு நம்முடைய இலக்கியாவோட மனசில் வந்து தீயை வச்ச அளவுக்கு தாங்க வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட வந்து இப்போ வந்து இந்த கற்பூரத்தில் வந்து அடித்து சத்தியம் பண்ணு பிரியாவை தான் வந்து கார்த்திகோட வந்து சேர்த்து வைப்பேன், அந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வைக்க மாட்டேன், இனிமேல் வந்து அந்த அஞ்சலியை பார்த்த நினைப்பே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லு. அப்படி இல்லையா சத்தியத்தை வந்து நீ பண்ணலையா அந்த அஞ்சலியை தான் வந்து சேர்த்து வைக்கணுன்ற ஒத்த கால் நின்றுட்டேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நீயும் புருஷன் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்க, நான் என்னுடைய பையன் கார்த்திக் 2 பேரும் வந்து எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்குவோங்க, ஏன் இப்படி வந்து பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானகி வந்து சரி என்னதான் சொல்கிறேன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடலாம். ஆனால் வந்து அஞ்சலிக்கு அப்படி இல்லை, இந்த 2வது தரமாக யாரும் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்க மாட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணியிருந்தா அவளுடைய வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து நம்மளுடைய குடும்பத்தையே வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கா, இப்போவுமே வந்து உன்னுடைய மாமா பொண்ணு அவள் வாழ்க்கை வந்து கெட்டு போகக்கூடாது, இதனால் வந்து என்னுடைய மகனோட வாழ்க்கை வந்து கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீ வந்து அந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வைக்கலாம் கார்த்திக் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லாத அஞ்சலி அவள் வந்து திருந்திட்டா, அவள் வந்து உண்மையிலே வந்து திருந்திட்டு இருக்கா, நாங்கள் வந்து அதை நம்புகிறோம், நீங்களும் அதை வந்து நம்புங்க, அவள் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்போ நீ வந்து சொல்கிறதெல்லாம் நான் வந்து நம்ப முடியாது, அவள் வந்து திருந்தலை, நீ வந்து எனக்கு இப்போ சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கேட்குறாங்க. அதில் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய வந்து கண்ணீரோடு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சத்தியம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். சரி இலக்கியா, இதை வந்து நான் சவாலாக எடுத்துக்கிறேன், நான் வந்து பிரியா வந்து கார்த்திகோட வந்து சேர்த்து வைக்கிறேன் எங்கே இருந்தாலும் தேடி, ஆனால் வந்து நீ வந்து அந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வச்சேன் நான் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதே மாதிரி நான் வந்து பிரியாவை வந்து கார்த்திகோட வந்து சேர்த்து வச்சுட்டேன்னா இனிமேல் வந்து உன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து நீ வந்து போகவும் கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த சேலஞ்சுக்கு நம்முடைய இலக்கியா வந்து ஒத்துக்கிட்டாலும் இதுதாங்க வந்து நம்முடைய ஜானியோட சேலஞ்சாக வந்து இருக்க போது. இதில் வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, இலக்கியாவும் இந்த கௌதமும் 2 தற்கொலைகளும் வந்து இந்த அஞ்சலியை வந்து தெரிஞ்சிட்டான்னு நம்பி கார்த்திகோட வந்து சேர்த்து வைக்க போகிறாங்களா, இல்லை நம்முடைய பிரியா வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி நம்முடைய கார்த்திகோட டிப்ரெஷனை போக்கி கார்த்திகோட வந்து பிரியாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதை வந்து சிறப்பாக முடிச்சு இந்த 2 தற்கொலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான அடி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.